இன்றைய விசேஷம் பகுதியில் நம்ம பரிகாரங்கள் பற்றிய ஒரு ஜோதிட குறிப்பை தெரிந்து கொள்வோம். பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தோஷம்னா என்ன? தோஷத்துக்கு தான் பரிகாரம் செய்கிறோம். இப்போ புரிந்து கொள்வதற்கு இப்போ ஒருத்தருக்கு கோல்டுன்னு சொன்னால் ஜலதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் மருத்துவர் இடத்துல போகிறார், சில மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார், காஃப் சிரப்லாம் குடிக்கிறார், அல்லது ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆவி பிடிக்கிறார், வேது பிடிக்கிறார்னா அது சரியாகிறது. அதான் தோஷம், தோஷத்திற்கான பரிகாரம்னா நோய்க்கான மருத்துவம். அதுபோல் அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். தோஷம்னா இப்போ இந்த ஜலதோஷம்னு ஏன் வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோல்டாக ஏதாவது சாப்பிட்ருப்போம், நமக்கு ஒரு தண்ணி மாறி வேறு புது இடத்துக்கு நம்ம போயிருப்போம், மழையில் நனைஞ்சிருப்போம், நல்ல குளிர்ச்சியான காற்றில் பயணம் பண்ணியிருப்போம்னு சொல்லி நிறைய இருக்கிறது இல்லையா? அதனால் நமக்கு வருது. அப்போது நம்முடைய ஜாதகத்தில் தோஷம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், இதே போல தான் நாம் செய்த வினை பயனால் தான் நமக்கு தோஷங்கள் ஏற்படும், யோகங்கள் ஏற்படும். நம்முடைய அனைத்து பலன்களுக்கும் நற்பலனோ கெடுபலனோ நாம் தான் பொறுப்பு. இது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயமா இருக்கிறதுனால, அந்த ஜாதகம் எழுதும்போதே பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு எழுதுறதுனால, பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்லது தீயது போன்ற விஷயத்தை அனுபவிப்பதற்காக இந்த பிறவி, அந்த பலன் தான் இங்கே நமக்கு ஜாதகத்தில் யோகமாகவும் தோஷமாகவும், நல்ல யோகமாகவும் கொடுப்பினையாகவும் நம்முடைய கெடுபலனாகவும் இருக்கக்கூடிய அம்சத்தை பெறுகிறது. அதனால் அதற்குண்டான தீர்வு தான் பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை முறைப்படி நம்ம செய்யணும். இந்த பரிகாரம் செய்கிறதுல நிறைய தவறுகள் இருக்கிறது. அதனால தான் முழுமையான பலன் நமக்கு சேருவது கிடையாது. அப்போ பரிகாரத்தை முறைப்படி நம்ம செய்யணும். அதுக்கு முன்னாடி அந்த பரிகாரம் செய்வதற்கான தோஷம் நமக்கு ஏன் வந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செய்தால் தான் அந்த பரிகாரம். இப்போ ஒருத்தர் ஏதோ தவறாக பேசிட்டாருன்னு சொன்னால், அவர்கிட்ட சாரி கேட்க சொல்லுவாங்க. அப்போது அவர் சாரி கேட்குறாருன்னு சொன்னால், அவர் அதை உணர்ந்து மன ரீதியாக கேட்டால் தான் எதிரில் இருக்கக்கூடியவருக்கு அது திருப்தி அளிக்கும். அப்போ தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அந்த பகையானது முடியும். அவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையானது தீரும். அதுதான் சரியான தீர்வாக இருக்கும். அதெல்லாம் எதுவுமே உணராமல், அதெல்லாம் எதுவுமே ஏற்றுக்கொள்ளாமல், நிர்பந்தத்தின் பேரில் அவர் ஜஸ்ட் சாரின்னு சொன்னார்னா அது பலன் தராது. அதுபோல் நம்ம அந்த தோஷம் ஏற்பட்டது நம்மால் தான், நாம தான் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம், பாவம் செஞ்சுருக்கோம், அதை உணர்ந்து நம்ம வருந்தணும். அப்போ போய் சுவாமிக்கிட்ட பிராயச்சித்தம் செய்யணும். அப்போ தான் அது பலன் தரும். அதனால் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் ஒரு கேள்வி வரும், நிறைய பேர் கேட்டது, குறிப்பாக நம்ம வீட்டில் இந்த குழந்தைகள், இளைஞர்கள், அவங்க தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா அதை முதல்ல நம்ம நிறைய கேட்டால் தான் நமக்கு ஞானம் வரும். அப்போ தான் நமக்கு பதில் சொல்ல முடியும். சில சமயத்தில் நமக்கு ஒரு பதிலே தெரியாமல் இருக்கும். யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கேள்வி கேட்பாங்க, நம்ம பதிலை சொல்லிவிடுவோம், நம்ம அறியாமலேயே சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அப்படி இந்த இளைஞர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு தானே இப்போ தோஷம் ஏற்பட்டது, அதற்காக தானே பதவி பூர்வ புண்ணியானம், அதை அனுபவிக்கிறதுக்கு தானே கர்ம வினைக்கான பிறவின்னு சொல்கிறீங்க, அப்பயே தண்டனை கொடுத்துட வேண்டியதானே? அப்போ செய்துட்டு இப்போ எப்போ நம்ம செஞ்சோம், என்ன செஞ்சுனே தெரியாமல் இருக்கும்போது, ரெண்டாவது இப்போ நல்லது செஞ்சுட்டே இருப்போம், இப்போ ஏன் நம்ம கஷ்டப்படணும்? அப்போ இதுலேருந்து மற்றவங்களுக்கு என்ன தெரியுது, நல்லவங்களாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தெரியுது இல்லை, தவறான முன்னுதாரணம் ஆகுது இல்லைன்னு கேட்பாங்க. அதற்கு என்ன பதில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் இப்போது ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்குறார், ஒருத்தரை ஏதோ அவர் அடிக்கிறாருன்னு சொன்னால், இல்லை கோபத்தில் காயப்படுத்திடுறார், குத்திடுறார், வெட்டிடுறார், இல்லை கொன்னுடுறாருன்னு சொன்னால், பதிலுக்கு இவருக்கு மரணத்தை ஏற்படுத்திடலாம். அப்போ சரியாக போயிடுமா அப்படின்னா அதுவே சரியாக போகாது. இருந்தாலும் பரவாயில்லை. ஒருத்தர் 1000 பேரை கொண்டுடுறார், மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கார், ஒரு பக்கத்து அண்டை நாட்டின் மேலே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து வாழறதை விட்டுட்டு போர் தொடுத்து 1000 பேரை கொள்றாருன்னு வச்சுக்கலாம். அப்போது இவர் 1000 பேரை கொண்ட முடிவை சர்வாதிகாரியாக இருந்து ஒருத்தர் மட்டும்தான் எடுத்திருக்கார். அப்போது அவருக்கு அந்த பிறவிலே தண்டனை கொடுக்கணும்னா அவர் 1000 முறை கொல்ல முடியுமா? ஒரே முறை தானே கொல்ல முடியும். அப்போ 1000 பேர் இறந்ததுக்கும் ஒருத்தர் இங்கே இறந்து போகிறதுக்கும் சமமாக இருக்குமா? அப்போ இவர் 1000 பிறவி பிறந்து ஒவ்வொரு பிறவிலையும் கஷ்டப்படணும். இதுதான் பரிகாரத்துக்கான கான்செப்டாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். எல்லோருடைய ஜாதகத்திலும் தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாத ஜாதகம் இங்கே கிடையாது. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மனதார அதை உணர்ந்து நம்ம பரிகாரம் செய்யும்போது கட்டாயம் எல்லாருக்குமே அந்த பரிகாரம் பலன் தரும். எல்லாருடைய வாழ்க்கையுமே சுபிட்சமாக இருக்கும்.